மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று நாங்கள் புவியியல் பாடம் தொடர்ச்சியாக படிக்க இருக்கின்றோம். காலை மாற்றங்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன அதற்கு முன்னர் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? படிக்க ரெடியா? மிக கவனமாக படிக்க வேணும். இதை கட்டாயமாக கேள்விக்கு வரும், ஒவ்வொருவரிடமே வரும். ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்வேன், இது மிக மிக இன்றைக்கு முக்கியத்துவமானதும் அவசியமானதும் அவசரமானதுமான இந்த விடயம். என்ன, நாங்கள் அலட்சியமாக இருந்தோமா இருந்தால் நாங்கள் எல்லோருமே அழிந்து இந்த பூமி யாருமே எந்த உயிரினமே வாழ முடியாத ஒரு சாம்பல் காடாக மாறிவிடும். என்ன, சூரிய குடும்பத்தில் உள்ள 9 கோள்களில் இன்னும் பல கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன. உயிர் வாழக்கூடிய ஒரே ஒரு கோள் என்றால் அதே புவித்தாய் தான். எனவே நாங்கள் அலட்சியமாக இருந்தால் இந்த பேராபத்து எங்களை வெகு விரைவில் அழித்துவிடும். ஒருவருமே மிஞ்ச மாட்டோம். என்ன, சேலஞ்ச் பண்ண டீல் போட்டாக்கள், சேலஞ்ச் பண்ணாக்கள், என்ன எந்த விதமான சர்வாதிகார ஆட்சியில் ஈடுபட்டாக்கள் எவருமே மிஞ்ச முடியாது. எல்லாருமே அழித்து விடுவோம். என்ன பிள்ளையே, நீங்கள் மிக அவதானமாகவும் மிக பொறுப்புணர்ச்சியுடனும் படிப்பது மட்டுமின்றி என்ன உங்களுடைய இயற்கையையும் சூழலையும் இந்த பூமி தாயையும் பாதுகாப்பதும் அதை எதிர்கால சந்ததியினருக்கு தூய்மையான ஒப்படைப்பதும் உங்களுடையதும் என்னுடையதும் சகலுடைய பொறுப்பு. நீங்கள் தான் இந்த எதிர்கால சந்ததியினர். உங்களுக்கு அடுத்து வருகின்ற சந்ததியினருக்கு நீங்கள் இந்த புண்படாத பூமியாக இந்த பூமியை நீங்கள் மாற்றி அமைத்து, இப்போ புண்பட்டு போயிட்டு தூய பூமி புண்பட்டு போயிட்டு இப்போ மாற்றி அமைத்து நீங்கள் கையளிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பாகும். இல்லையே உங்களையும் என்னையும் இறைவன் நிச்சயமாக கேள்வி கேட்டு அதற்குரிய தண்டனைகளை தருவார். என்ன பிள்ளைகள், ஓகே, இப்போ நாங்கள் படிப்புக்கு வருவோம். ஓகே, எல்லாரும் மிக கவனமாக என்ன இங்கே கவனித்து கொண்டிருக்கணும். அங்கங்கே பெறாக்க பார்க்கக்கூடாது. சரியா? ரைட். இன்றைக்கு நாங்கள் போன விடயம் காலை மாற்றங்களில் புவிச்சூழல் வெப்பமடைவதுதான் முக்கிய காரணம். என்ன, இந்த புவிச்சூழல் வெப்பமடைவதற்கான காரணங்களை எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஞாபகம் இருக்கும் என்று உங்களுக்கு விளங்குகிறேன். என்ன திருப்பி அதை சொல்லி கொண்டிருக்க டைம் போய்கொண்டிருக்கு. என்ன, ஆகவே காலை மாற்றம், அதாவது கோளச்சூழல் வெப்பமடைவதற்கு காரணங்களை நாங்கள் பார்த்தனாங்க. ஏன் இந்த கோளச்சூழல் வெப்பமடைகின்றது என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற விடயம், இந்த காலநிலை மாற்றங்களினால் மானிட செயற்பாடுகள் மீது ஏற்படும் தாக்கங்கள் என்ன. மானிட செயற்பாடுகள் மட்டுமல்ல பிள்ளைகள், இந்த புவி வாழ்க்கையில அது மானிடராக இருந்தால் என்ன, இனிய உயிரினங்களாக இருந்தால் எல்லாவற்றுக்குமே இந்த தாக்கம் மிக பாதிப்பை அளிக்கின்றது. ஆகவே காலநிலை மாற்றங்களினால் மானிட செயற்பாடுகள் மட்டுமின்றி ஏனைய உயிரினங்கள் அனைத்திலும் ஏற்படுத்தப்படுகின்ற தாக்கங்கள் என்ன. உயிரினம் மட்டுமன்றி எங்களுடைய இயற்கை சூழல், நாம் வாழுகின்ற தாயகம், இந்த பூமி தாய், எம்மை சுற்றி இருக்கின்ற அனைத்தும் உயிரினம் மட்டுமல்ல, எம்மை சுற்றி இருக்கின்ற நாமும் எம்மை சுற்றி இருக்கிற அனைத்தும், அது உயிரினமாக இருக்கலாம், உயிரற்றவையாக இருக்கலாம், அது இயற்கையாக இருக்கலாம், அது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கலாம், அனைத்துமே மீதும் ஏற்படுத்தப்படும் தாக்கங்கள் என்ன என்று நாங்கள் பார்க்க போறோம். சரியா பிள்ளைகள்? ஆகவே இந்த காலநிலை மாற்றங்களினால், அதாவது கோளச்சூழல் வெப்பமடைவதனால், அதான் முக்கிய காரணம். என்ன மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும், என்ன தாக்கங்கள் ஏற்படுத்தப்படும்? ஒன்று, பிடிக்கப்படும் மீன்களின் அறுவடை குறைவதால் மீனவர்களின் வருமானம் குறைவடைதல். ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்ப தனியே இதுல மனிதர் மட்டில் ஏற்படுகின்ற தாக்கங்களைத்தான் கூறிக்கொண்டு போறார்.
நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லித் தருவேன். மானிடம் மட்டுமல்ல, ஏனைய உயிரினங்கள், இயற்கை சமநிலை, எம்மை சுற்றி இருப்பவை, இந்த பூமி தாய் அனைத்துமே எவ்வாறு தாக்கம் பெறப் போகின்றன பார்ப்போம். அப்ப இதன் அடிப்படையில் இவர்கள் இங்கே கூறுவது என்னன்னு சொன்னால், பிடிக்கப்படும் மீன்களின் அறுவடை குறைவடைவதால் மீனவரின் வருமானம் குறைவடைகின்றது. அப்ப நான் முன்னுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு, என்ன, கோளச்சூழல் வெப்பமடைவதனால் கடல் நன்னீர் எல்லாம் ஆவியாகி மேலெழுந்து சென்றுவிடும். எனவே அங்கு நன்னீர் குறைவடைவதனால் உவர்த்தன்மை அதிகரிக்கும், உப்பு நீர் தான் மெஞ்சும். அப்ப உவர்த்தன்மை அதிகரிக்கப்படுவதனாலும் வெப்பம் தண்ணீர் சூடாக்கப்படுவதனாலும் கொதி நீர் அளவுக்கு சூடாக்கப்படுவதனாலும் அங்க கடல்வாழ் உயிரினங்கள் வாழ முடியாது, குளிர் பிரதேசங்களை நாடி சென்றுவிடும். இது ஒன்று. இரண்டாவது, அங்கு இருக்கின்ற உயிரினங்கள், மீன் மட்டுமல்ல, கடலுக்குள்ள எங்களுக்கு அறிந்தும் அறியாமலும் லட்சக்கணக்கான உயிரின வகைகள் காணப்படலாம். என்ன, அந்த உயிரினங்கள் எல்லாம் என்ன செய்துவிடும்? ஒன்று குளிர் பிரதேசத்தை நோக்கி இடம்பெயர்ந்துவிடும். எனவே அங்கு மீன் வளம் இருக்காது, மீனும் கடல் வளம் இருக்காது. அடுத்ததாக அவை இறந்து போகக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். என்ன காரணம்? ஒன்று, வெப்பம் அதிகரிப்பதனால் நீர் சூடாக்கப்படும், கொதிக்கப்படும், ஆவியாகிற அளவுக்கு. ஆவியாக வேண்டுமென்றால் பானைக்குள்ள தண்ணியை வைத்தால் ஆவியாக வேண்டாம், கொதிப்படைய வேண்டும். கை வச்சால் அவிந்து போயிடும். அந்த அளவு கொதிப்படைந்த பின்னர் தான் நீர் ஆவியாக மேலெழுந்து. ஆகவே நாங்கள் அதை அவதானிப்பதில்லை. என்ன, அந்த அளவுக்கு சமுத்திர நீர்கள் கொதிப்படைந்து மேலெழுந்து ஆவியாய் செல்லும் போது அங்கிருக்கின்ற உயிரினங்கள் எல்லாம் ஒன்று இடம்பெயர்ந்து விடும் அல்லது இறந்து விடக்கூடிய சூழ்நிலை உண்டு. இதே போன்று வெப்பத்தின் காரணமாக நல்ல நீர் எல்லாம் மேலெழுந்து ஆவியாக சென்று விடுவதனால் அங்க உவர்த்தன்மை அதிகரிக்கப்படுவதனால் பிள்ளைகள் அங்க உயிர் வாழ முடியாத நிலையும் ஏற்படும். உப்புக்குள்ள உயிர் வாழ முடியுமா பிள்ளைகள்? எல்லாமே இறந்து விடும். என அந்த இரண்டு காரணங்களாலும் கடல் வாழ் வளங்கள் அனைத்தும் ஒன்று இடம்பெயர்ந்து விடும் அல்லது இறந்துவிடும், அழிந்துவிடும். அது மீன்கள், மீன் வகையைச் சேர்ந்த உயிரினங்கள் மட்டுமின்றி அவற்றுக்கு உணவாக இருக்கின்ற கடல்வாழ் தாவரங்கள் எல்லாம் அழிந்துவிடும். அவை அழிந்து விடுவதனால் அதை நம்பி இருக்கின்ற கடல்வாழ் உயிரினங்கள், ஏனைய மீன் வளங்கள் எல்லாம் அழிந்துவிடும். ஆகவே என்ன நடக்கும்? கடல்வாழ் உயிரினங்கள் அழிவது மட்டுமின்றி அதை நம்பி இருக்கின்ற, அதை தொழிலாகவும் வருமானமும் பெறுகின்ற அனைத்து மாநில சமூகங்களுக்கும் வருமானமும், தொழிலும் இல்லை, வருமானமும் இல்லை. எனவே பஞ்சம், பசி, பட்டினி பிரச்சனைகள் அனைத்தும் உருவாக இடமுண்டு. இது விளங்குதா பிள்ளைகளுக்கு? அப்ப ஒன்று என்ன, பிடிக்கப்படும் மீன்களின் அறுவடை குறைவடைவதனால் மீன் மட்டுமல்ல, அதுக்குள்ள தாள், நண்டு, கணவாய், திங்கிறால், கடல் அட்டை என மற்ற இவ்வளவு விதமான நாங்கள் உணவாக பயன்படுத்துகின்ற உயிரினங்கள் நிறைய உண்டு. ஆமை, கடலாமை என பிடிக்கக்கூடாது, ஆனால் உணவாக அதை பயன்படுத்துகிறார்கள். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றது நிலம் உவர்த்தன்மை அடைவதனால் பயிர் செய்யும் நிலப்பரப்பும் குறைவடைதல். அப்ப நிலத்துல பார்த்தோம் என்று சொன்னால் என்ன பிள்ளைகள் நடக்குது? வெப்பம் அதிகரிப்பதனால நீர்நிலை எல்லாம் வற்றிவிடும். ஆறுகள், குளங்கள், ஏரிகள், குட்டைகள், கால்வாய்கள் எல்லாம் வற்றிவிடும். வற்றிவிட்டால் குடிப்பதற்கு கூட நீர் இல்லாத நிலை ஏற்படுகின்ற ஒரு பக்கம் போக, முதலாவதாக இந்த நன்னீர் மெல்லிய நீராக ஆவியாக மேலெந்து செல்ல, சாதாரணமாகவே நிலங்கள்ல நன்னீர் எல்லாம் ஆவியாக செல்ல அங்க மிஞ்சுவது உவர் நீர். எனவே இந்த உவர்த்தன்மை அதிகரிக்கப்பட நிலங்களும் உவர்த்தன்மையாக மாறிவிடும். அதுங்களுக்கு உடனடியாக இடம்பெறாத பிள்ளைகள், அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. நாங்கள் அதை அவதானிப்பதில்லை.
நாங்கள் என்ன செய்வோம், உடனடியாக இடம் பெற்றால்தான் அதை பெருசா தூக்கி பிடிப்போம், அதில் கவனம் செலுத்துவோம். எவருமே எல்லாருமே அப்படித்தான். ஆனால் நாங்கள் புத்திசாலியான நாங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடத்தை அரசாங்கம் உங்களுடைய பாடத்திட்டத்தில் புகுத்தியதும் இதுதான் காரணம். தனியே படிப்பதற்கு மட்டுமின்றி, தனியே சோதனை எழுதுவதற்கு மட்டுமல்ல, கூடுதலாக இந்த அறிவை நீங்கள் பயன்படுத்தி, இந்த படிப்பதன் மூலம் இந்த அறிவை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய இயற்கை சூழலை என்றும் பாதுகாக்கும் பாதுகாவலராக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். உங்களையும் காப்பாற்றி உங்களை சுற்றி இருப்பவர்களையும் காப்பாற்றி எதிர்காலத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்ற முக்கியமான தலையாய கடமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதனால் தான் இந்த பாடத்தை அரசாங்கம் பாடத்திட்டத்தில் பூத்தி இருக்கு. எனவே பிள்ளைகள் நாங்கள் பார்த்தோம் என்றால், நில உயர்த்தன்மை அடைவதனால் பயிற்சிகளெல்லாம் என்ன செய்யும், குறைவடையும். பயிற்சியின் நிலங்கள் குறைவடையும் என்று போட்டிருக்கு. பயிற்சியும் குறைவடையும், பயிற்சியின் நிலங்களும் உயர்த்தன்மையா இருப்பதனால பயிர் செய்ய முடியாது. இங்க நீங்க பார்க்கலாம், என்ன இந்த கடற்கரையில் இருக்கிற நிலங்களை நீங்கள் பார்க்கலாம். வெள்ள காலத்துல மாரி காலத்துல என்ன செய்யும், கடல் நீர் உள்ளுக்கு பூந்து விடும், வெள்ளமா இருக்கும். என்ன பூந்து விட்டோன்னு என்ன, பிறகு கடல் வெயில் மழை நீக்க கடத்தண்ணி எல்லாம் உள்ளுக்கு போயிடும், வெள்ள தண்ணியும் போயிடும். ஆனால் மிஞ்சுவது, நிலத்துல சுவருவது, ஊறுவது இந்த உப்புத்தன்மை. நிலம் உப்புத்தன்மையை இழுத்தெடுத்து வச்சிருக்கு. ஆகவே அது பாலைவனங்களாக மாறிவிடும், பயிர் செய்ய முடியாத நிலங்களாக மாறிவிடும். கூடுதலாக நீங்கள் இங்க யாழ்ப்பாணத்துல இந்த நாவாந்துறை பக்கத்துல நீங்கள் பார்க்கலாம், அதிகமான நிலங்கள் உவர்த்தன்மை அடைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி தீவு பகுதி அல்ல, ஏன் உங்களுடைய பிரதேசங்கள்ல கடற்கரைக்கு அண்மையில் வாழுகின்ற பிள்ளைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வயல்வெளி கூடுதலாக இருந்திருக்கும். முதல் நல்லா செய்திருப்போம், இப்ப கைவிட்டு விடுவார்கள். இந்த பரந்தன் பக்கம் உப்பு விளைகின்ற பக்கங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பயிருமே விளையாத அளவுக்கு வெறும் கண்டல் தாவரங்கள் மட்டும் வாழ்வதை காணலாம் என்று சொன்னால், அங்கு எவ்வளவு முயன்றாலும் அங்கு உவர்த்தன்மை அதிகரிக்கப்படுவதனால் வருடா வருடம் வெள்ளத்தினாலும் அதே நேரத்தினால கோலச்சூழல் வெப்பமடைவதனாலும் நல்ல நீரெல்லாம் வற்றி விடுவதனாலும் இந்த கடல் தண்ணிகள் உள்ளுக்கு வருவதனாலும் நிலம் உவர்த்தன்மை அடைகின்றது. எனவே என்னடக்கம் அங்கு பயிர் செய்வதற்கான நிலங்கள் குறைவடையும், பயிரும் செய்ய முடியாத அளவு ஏற்படும். இதே நேரத்தில் சனத்தொகை கட்டுக்கடங்காமல் அதிகரித்து கொண்டு செல்லும். அதை யாரும் கட்டுப்படுத்துவதை பற்றி சிந்தித்தாலும் அது இயற்கையிலேயே அதிகரிப்பு வீதம் குறைந்தாலும், அதிகரிப்பு வீதம் குறைந்து காணப்பட்டாலும், ஆனால் வருடா வருடம் சனத்தொகை அதிகரித்து கொண்டுதான் செல்லும். ஏன், புதிதாக பிள்ளைகள் பிறந்து கொண்டிருப்பார்கள். எனவே முன்னிருந்த போன ஆண்டை விட இந்த ஆண்டு சனத்தொகை அதிகமாகத்தான் செய்யும். ஆனா அதிகரிப்பு வீதத்தில் மாற்றங்கள் காணப்படலாம், குறைவடைந்து காணப்படலாம். ஆனா இருக்கின்ற சனத்தையை விட அடுத்த வருடம் சனத்தொகை கூடுதலாக காணப்படும். அப்ப சனத்தொகை ஒரு பக்கத்தால கூடிக்கொண்டு போகின்றது, இதே நேரத்தில் பயிர் செய்கின்ற நிலங்கள் குறைந்து கொண்டு போகின்றன, உயர்த்தன்மையினால குறைந்து கொண்டு போகின்றன. எனவே நிலங்கள் காணாது பயிர் செய்வதற்கு, அதே நேரத்தில் அதிகமான உணவு தேவைப்படுகின்றது. வருடா வருடம் சனத்தொகை அதிகரிப்பாக எமது நாட்டில் என்ன, உலக நாடுகள் எல்லா இடங்களிலும். எனவே இங்கு பிரச்சனை ஏற்படும், உணவு பற்றாக்குறை ஏற்படும். எனவே பஞ்சம், பசை, பட்டினிகள் ஏற்படும். அதன் அடிப்படையில் கொள்ளை நோய்கள் எல்லாம் ஏற்படும், பல்வேறு நோய்கள் ஏற்படும். நாளாந்த வாழ்க்கை சிக்கலாக. இப்ப விளங்குதா பிள்ளைகள்? சரியா பிள்ளைகள்? மூன்றாவதுக்கு வருவோம். நோய் காவும் நுண்ணங்கிகள் அதிகரிப்பதனால் தொற்று நோய்கள் பரவுதல். அப்ப என்ன செய்யும் பிள்ளைகள்? நோய் காவுகின்ற நுண்ணங்கிகள் வெப்பத்தினால என்ன நடக்கும் பிள்ளைகள்? வெப்பத்தினால சூடு அதிகமாகும். அதிகமானால் என்ன செய்யும்? எல்லோருக்கும் பல்வேறு நோய்கள் உருவாக தொடங்கும். நோய்கள் உருவாகும் மனித இருக்கிறபடினா நாங்கள் மருந்து செய்து பாதுகாப்பாக இருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆனாலும் நோயை காவுகின்ற அங்கிகள், பல்வேறு நுண்ணங்கிகள் என அது பொதுவாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம். இலையான் என இவையெல்லாம் அது மனிதனாக இருந்தால் பாதுகாப்பாக இருந்தாலும் வெப்பச்சூழல் அதிகரிப்பதனாலும்
அதனால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு ஏனைய உயிரினங்கள் அழியும் போது அவை பாதுகாப்பாக தகனம் செய்யப்படுவதில்லை. ஒன்று எரிக்கப்பட வேண்டும் அல்ல புதைக்கப்பட வேண்டும். ஆனால் அதற்கு நேரமும் இல்லை, அதை கவனிப்பாரும் இல்லை என்று இருக்கும் போது பிள்ளைகள், இந்த பிஸியான உலகம் என அவசரமான உலகத்துல அதற்கான நேரமும் இல்லை, அதை கவனிப்பாரும் இல்லை என்னும் போது அவை சேர்த்து அவை இதண்ணும் போது அதிலிருந்து நுண்ணங்கிகள் உருவாகும். என்ன அதுல நோய்களை காவுகின்ற நுண்ணங்கிகள் அதிகரிக்கப்படும். இது உயிரினங்களுக்கு மிக முக்கியமாக மனிதராகி எமக்கு அதிகளவான தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் பல்வேறு நோய்கள் பரவுவதற்கு இடம் உண்டு. என்ன வெள்ளம் முடிஞ்ச பிறகு நீங்கள் பார்க்கலாம், கூடுதலாக வாந்தி பேதி நோய் ஏற்படும். என்ன சக்தி வயிற்று அளவு, அதை விட காய்ச்சல், கொடிய காய்ச்சல்கள் எல்லாம் உருவாகும். என்ன வெள்ளத்தினால நீங்கள் பார்க்கலாம். என்ன இது தொற்றும். என்ன பல்வேறு நோய்கள் உருவாகும். வெள்ளம் முடிஞ்ச உடனே நீங்க பார்க்கலாம், வெள்ள காலத்திலையும் பார்க்கலாம். இதே நேரத்தில் வெயில் காலத்திலையும் பல்வேறு நோய்கள் உருவாகும். கண் நோய், என்ன தோல் எரிவு, என்ன பல்வேறு நோய்கள் உருவாகும். இதை ஒருவரிலிருந்து அது இன்னொருவருக்கு தொற்றக்கூடிய நுண்ணங்கிகள் பெருகி அவையும் மனிதருக்கு தீங்குகளை விளைவிக்கும். இது சரியா பிள்ளைகள்? மூன்றாவது நாலாவதா பார்க்க போறோம் பிள்ளைகள். என்ன விவசாய பயிர்களின் அறுவடை குறைவடைதான், அது நாங்க அங்க பார்த்துட்டோம். என்ன அங்க நிலம் குறைவடைவது என்ற ரீதியில பார்த்தோம். இங்கு நாங்க பார்க்கின்றோம் என்ன, விவசாய பயிர்கள் அறுவடையும் குறைவடை. அங்க நிலம் மட்டும் நாங்க குறைவடைதா பார்த்தோம். இப்ப என்ன செய்ய போன்றது, கோளிச்சூழல் வெப்பமடைவதனால் நீர் பற்றாக்குறை உருவாகும். அப்ப நீர் போதிய அளவு மரங்களுக்கு கிடைக்காவிட்டால் பயிரினங்கள் எல்லாம் அதிக அளவு செழிப்பாக வளர முடியாது. அப்ப செழிப்பாக வளராவிட்டால் அவற்றினால் நிறைந்த அளவு பயனை கொடுக்க முடியாது. ஆக நீர் மட்டுமல்ல பிள்ளைகள், நிலம் உவர்த்தன்மை அடையுது, எனவே பசறை இல்லாமல் போகின்றது. என்ன இதே போன்று பல்வேறு நோய்கள் உருவாகும் வெயிலினால் என்று கூறியிருக்கின்றேன். எல்லாம் சேர்ந்துதான் இந்த உணவுப் பயிர்களில் தாக்கத்தை ஏற்படுத்துவதனால் அவற்றுடைய அறுவடையும் குறைவடைகின்றது. இதனால என்ன நடக்கும், வருமானம் குறைவடையும். அதே நேரத்தில் அறுவடை குறைவடைவதனால் உணவுகளின் விலை ஏற்றப்படும், உணவு பற்றாக்குறை ஏற்படும், உணவுகளின் விலைகள் ஏற்றப்படும், உணவின் பதுக்கல் நடவடிக்கைகள் இடம்பெறும், உணவில் கலப்படங்கள் உருவாகும். என்ன பிள்ளைகள், உணவில கலப்படம், உணவை கொள்ளையடிக்கின்ற நிலை உருவாகும். உணவு கிடைக்காவிட்டால் இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், இந்த யுத்தம் இடம்பெறுகின்ற பிரதேசங்கள்ல மக்களுக்கு உணவு தட்டுப்பாடு, குடிநீர் தட்டுப்பாடுன்னு சொன்னால் அந்த உணவை ஐக்கிய நாடு ஸ்தாபனமோ தொண்டர் நிறுவனங்களோ மக்களை பாதுகாப்பதற்கு உணவை வழங்கி கொண்டிருந்தால் அந்த உணவு மக்களை போய் சேருவதில்லை, அல்லது குறைவாகத்தான் போய் சேரும். பட்டினி எடுக்கிற மக்களுக்கு குறைவாகத்தான் உணவு செய்வேன் என்றால் அது வருகின்ற வழியிலேயே பல்வேறு நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டுவிடும். எனவே கொள்ளையடிக்கப்பட்டு எஞ்சுவதுதான் மக்களுக்கு போய் சேரும். அது உலக நாடுகள்ல நீங்கள் பார்க்கலாம், இந்த சண்டைகள் இடம்பெறுகின்ற பிரதேசங்கள்ல, அதே நேரத்தில் பாலைவன பிரதேசங்கள்ல அது இயல்பாகவே, அந்த சண்டை இல்லாவிட்டாலும் இயல்பாகவே பாலைவன பிரதேசங்கள்ல அது மக்களை சென்று அடைவதற்கு இடையில அது பல்வேறு ஆட்களாலும் கொள்ளையடிக்கப்பட்டுவிடும். இதற்கு காரணம் என்ன, கோளச்சூழல் வெப்பமடைவதும் அதனால் அறுவடை குறைவடைவதும், எனவே உணவு தட்டுப்பாடு ஏற்படுவதும். இதனால் அறுவடை குறையும் போது உணவு பிரச்சனை உருவாகும், அல்ல உணவு தட்டுப்பாடு ஏற்படும், உணவுகளின் விலை ஏற்றப்படும், உணவுகள் கொள்ளையடிக்கின்ற நிலை வரும், உணவுகள் கலப்படங்கள் செய்யப்படும், உணவுகள் பதுக்கி வைக்கப்படும். இவ்வாறான பல்வேறு பிரச்சனைகள் உருவாகும். இந்த மனிதர் மட்டுமல்ல, ஏனைய உயிரினங்களும் இந்த உணவைத்தான் நம்பி இருக்கின்றன. அப்ப அவற்றினாலும் இந்த உணவுகள் அழிக்கப்படலாம்,
அவையும் போட்டி போட்டுக்கொண்டு, மனிதரோடு போட்டி போட்டுக்கொண்டு அவையும் இந்த தட்டுப்பாடான காலத்துல உணவுகளை அவையும் நுகர்ந்து கொள்ளலாம். கூடுதலாக நீங்கள் பார்க்கலாம், மிருகங்கள் ஏன்னா இந்த எலி போன்ற முயல், காட்டுப்பன்றிகள் இவையெல்லாம் உணவுக்காக அலையும். ஏன்னா அவை இரவினோடு தோட்டங்களுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு என்ன பிள்ளைகள். ஆகவே இதனால விவசாய பயிர்களின் அறுவடை குறைவடையும். அடுத்தது இயற்கை அனர்த்தங்கள் அதிகரிக்கும். இதை நான் முன்னுக்கும் சொல்லி இருக்கிறேன். இயற்கை அனர்த்தங்கள் ஏன் கோளச்சூழல் வெப்பம், இதுதான் முக்கிய காரணம். வெப்பம் அதிகரிக்கப்படுவதுதான் முக்கிய காரணம். வெப்பம் அதிகரிக்கப்படுவதனால என்ன ஏற்படும்? வறட்சி ஏற்படும், நீர் பற்றாக்குறை உருவாகும். வறட்சி ஏற்படுவதன் காரணமாக உயர்மக்கம் தாழ்மக்கம் ஏற்பட்டு, அதனால உயர்மக்கத்திலிருந்து தாழ்மக்கத்தை நோக்கி விரிவாக காற்றுகள் வீசி தாழ்மக்கத்தை நிரப்பி அது புயல் காற்றாக மாறும். அப்ப இந்த கோளச்சூழல் வெப்பமடைவதால் பனிக்கட்டிகள் எல்லாம் உருகத் தொடங்கும். எனவே அங்கு கடல் மட்டம் உயரும். கோளச்சூழல் வெப்பமடைவதன் காரணமாக கோள வளமும் வெப்பமடையலாம். அது ஏற்கனவே கோள வளம் எரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதுவும் இந்த கோளச்சூழலும் அதை இன்னும் வெப்பமாக்கிவிடும். இந்த கோளச்சூழல் வெப்பம் அதிகரிக்கப்படுவது அது பூமியின் வெப்பத்தையும் கோளவள வெப்பத்தையும் அதிகரிக்க செய்யும். ரெண்டும், கீழேயும் வெப்பம் இருக்கு, மேலே இருந்தும் வெப்பம் அதிகரிக்கப்படுகிறது. எனவே ரெண்டும் சேர்ந்து புவி நடுக்கங்கள், எரிமலை வெடிப்புகள், சுனாமி போன்ற கடல் அலை, கொடூரமான கடல் அலைகள் என இப்படியான இயற்கை அனர்த்தங்களையும் அது உருவாக்கும். சரியா பிள்ளைகள்? இது மானிட சம்பந்தமான நடவடிக்கைகள். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்டா பிள்ளைகள், மலைவீழ்ச்சி பாங்களினால் ஏற்படும் மாற்றங்களினால் பயிற்சிய நடவடிக்கைகள் பாதிக்கப்படும். வெப்பம் அதிகரித்தால் மழை இல்லாமல் போய்விடும். அது உங்களுக்கு தெரியும். என்ன வெப்பம் அதிகரிக்கப்படுவதனால் மழை இல்லாமல் போயிடும். எல் நீனோ என்ற காலநிலை, அதிக வெப்பம் நாங்கள் இப்ப போன மாதத்தில் அனுபவிச்சோம். நாங்கள் கடந்த ஜனவரியில இருந்து நாங்கள் ஏப்ரல் வரையும் இந்த கொடிய வெப்பத்தை நாங்கள் அனுபவிச்சோம். எல் நீனோ. பின்னர் என்ன நடந்தது? அதுக்கு எதிர்மான மாற்றத்தை இப்ப நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கோம். அதிக வெப்பம், அதுக்கு எதிர்மாறாக அதிக மழை வீழ்ச்சி, லானினா என்ற காலநிலை மாற்றம். லானினா அப்ப ஒரு காலநிலை வெப்பம் என்றால் அதுக்கு அடுத்த வரும் மழை வீழ்ச்சி, மழை வீழ்ச்சி என்றால் அதுக்கு அடுத்த எதிர்மாறாக வரும் வெப்பநிலை, லானினா. அப்ப நாங்கள் இப்ப வெப்பத்தை தொடர்ந்து அதிக மழை வீழ்ச்சியை நாங்கள் உலக நாடுகள் எல்லாமே அடைந்து கொண்டிருக்கின்றது, பெற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே காலநிலை மாற்றம் ஏற்படுவதனால் என்ன ஏற்படும்? அங்கு பயிற்சிகள் நடவடிக்கைகளும் பாதிப்பு ஏற்படும். பயிற்சிகள் மட்டுமா? வாழ்க்கையில எல்லா நடவடிக்கைகளும் பாதிப்பு. அதிக வெப்பம் என்றாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதிக மழுவீழ்ச்சி என்றாலும் எங்களுடைய இயல்பு வாழ்க்கை, நாளாந்த வாழ்க்கை பாதிக்கப்படும். வீட்டுல நாங்க இருந்தா என்ன, வெளியில நாங்கள் போய் வந்தால் என்ன, போக்குவரத்து செய்வதா இருந்தா என்ன, எல்லாத்திலையும் நாங்கள் மலைவீழ்ச்சியிலையும் அதிக மலைவீழ்ச்சியிலேயே நாங்கள் கஷ்டம் போய் வருவது, நாங்கள் வாழ்வது கஷ்டம். வெள்ளப்பெருக்கு என்ன, அதை தொடர்ந்து வருகின்ற சூறாவளிகள், அதை தொடர்ந்து வருகிற கொடிய நோய்கள் என்ன, போக்குவரத்து இடைஞ்சல்கள், மின்சாரம் இல்லை, குடிநீர் இல்லை, வாழ இல்லிடம் இல்லை, தொடர்புகள் இல்லை. இதற்குள்ள பல்வேறு கொள்ளை நோய்கள், வாந்தி பேதி, நெருப்பு காய்ச்சல், பல்வேறு நோய்கள், டெங்கு, நுழம்புகள் பரவும், பல்வேறு பிரச்சனைகள். இது வெப்பம் அதிகரிக்கப்படுவதனால் ஏற்படுகின்ற வெள்ளப்பெருக்கினால். அதே நேரத்தில் மலைவீழ்ச்சி இல்லாமல் வெப்பமே அதிகரிக்கப்படுவதனால் அதால பல்வேறு பிரச்சனைகள். வெப்பத்தில் நீங்கள் வெளியில போய் வர முடியுமா? வெப்பத்தில் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? வேர்த்து வலியும், எரிச்சல் வரும், என்ன அதோட மற்றவரோட கோவிக்க வேண்டியில்லை. உடலும் உள்ளமும் பாதிப்படையும், விரக்தி ஏற்படும், உள்ளம் எல்லோடையும் எரிஞ்சொல வேண்டிய நிலை ஏற்படும்.
அமைதி இல்லாமல் போகும், பசுமை இல்லாமல் போகும். பசுமையா இருந்தா உங்களோட ஏசி ரூமுக்குள்ள இருக்கும்போது நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பீர்களோ, உங்களோட சந்தோஷத்தினால் உங்கள் உள்ளமும் எவ்வளவு மகிழ்ச்சி அடையுமோ. அப்ப மற்றவரோட நீங்க தொடர்பு கொள்ளும் போது, பேசும்போது, கதைக்கும் போது, பழகும் போது நீங்களும் இனிமையானவர்களா இருப்பீர்கள். இதே நேரத்தில் உங்களுக்கு வேறுத்து வலியும் போது, உங்களுக்கு இருக்க முடியாத வெப்பம் இருக்கும், உங்களுக்கு எரிச்சல் வரும், உங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாம இருக்கும். என்ன வெளியில ஓடுவோமாண்டா வெளியிலையும் வெயிலா இருக்கும், காற்றும் வேற இது இல்லை. ஆக என்ன கரண்டும் இல்லாம போட்டு இப்படி இருக்கும். உடல் மட்டுமல்ல, உள்ளமும் நிறைந்த அளவு பாதிக்கப்படும். எனவே அது உங்களை சந்தோஷமாக வாழ விடாது. ஏனோரையும் சந்தோஷமாக நாங்கள் இருக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கும். இது உண்மைதானே பிள்ளைகள்? இது நாளாந்து நாங்கள் அனுபவிக்கலானே பிள்ளைகள்? இதுக்கு காரணம் ஒன்று, கோளச்சூழல் வெப்பமாவதனால் ஏற்படுகின்ற அதிக மழைவீழ்ச்சி அல்லது அதிக வெப்பம். இப்ப விளங்குதா பிள்ளைகளுக்கு? ஆகவே இங்க மழைவீழ்ச்சி பாங்குகளில் மாற்றங்களினால் பயிற்சி நடுவருக்கு பாதிக்கப்படும் என்றால், ஒன்று, மழை பெய்ய வேண்டிய காலத்தில் மழை பெய்யாமல் பயிற்சியை பாதிக்கப்படும். அல்ல, மழை பெய்ய வேண்டிய காலத்தில் அதிக மழை ஏற்பட்டு வெள்ளம் ஏற்பட்டால் மண் சரிவு. தோட்டங்கள்ல நீங்க பார்க்கலாம், தேயிலை தோட்டங்கள் அடிக்கடி மண் சரிவு. அது இலங்கையில மட்டுமே அல்ல, தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல, சிங்கப்பூர், மலேசியா, யாவா, சுமத்ரா, சீனாவில, இந்தியாவில, தென் அமெரிக்காவில், ஆப்பிரிக்க நாடுகள்ல எல்லாம் இந்த மழுவீழ்ச்சி அதிகரிப்பதனால் மண் சரிவுகள் ஏற்படுகின்றன. இதனால உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன, குடியிருப்புகள் பாதிக்கப்படுகின்றன, போக்குவரத்து தடைப்படுத்தப்படுகின்றன, மின்சாரம் இல்லை, குடிநீர் இல்லை, பல்வேறு நோய்கள் என்று பல்வேறு பிரச்சனைகள் உருவாகின்றன. அதே நேரம் மழை கிடைக்காமல் வெப்பம் அதிகரிக்கப்படுவதனால பல்வேறு பாதிப்புகள். அப்ப பசுமையான சூழல் பாலைவனங்களாக மாற்றப்படும். எனவே இருக்கின்ற பாலைவனங்கள் எல்லாம் விஸ்தரிக்கப்படும், அளவுகள்ல வித்தியாசம் ஏற்படும், பெருகும் பாலைவனங்கள். இருக்கின்ற பாலைவனங்கள் இன்னும் பெருகும், பக்கத்து நிலங்கள் எல்லாம் பாலைவனங்களாக மாறிவிடும், பசுஞ்சோலைகள் பாலைவனங்களாக மாற தொடங்கும். இப்ப விளங்குதா பிள்ளைகள்? அடுத்த நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், தாழ்நிலை பிரதேசங்கள் குறைவடைவதால் குடியிருப்புகளில் இழப்புகள் ஏற்படும். தாழ்நிலை பிரதேசங்கள் குறைவடைவதால் அப்ப என்ன செய்யும்? வெப்பத்தின் காரணமாக அதிக மழைவீழ்ச்சி ஏற்பட்டால், அதிக மழைவீழ்ச்சி காரணமாக வெள்ளம் ஏற்படும். வெள்ளம் ஏற்பட்டால் அங்கெல்லாம் தண்ணீர் நிறைந்துவிடும். நிறைந்தால் அங்கு குடியிருக்க முடியுமா பிள்ளைகள்? அது கடற்கரை பிரதேசமாக இருந்தால் என்ன, குளங்களை அண்டிய தாழ்நில பிரதேசங்களாக இருந்தால் என்ன, அங்கும் குளங்கள் வழிந்திறையும் போது அங்க தாழ்நிலை பிரதேசங்கள் தான் மக்கள் குடியிருப்பார்கள், அதை பயிரும் செய்வார்கள். அப்ப இந்த வன்னி பிரதேசங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, குளங்களை அண்டிய தாழ்நிலங்கள்ல தான் பயிர் நிலங்கள் இருக்கின்றன, அதே இந்த மக்கள் குடியிருப்புகளும் இருக்கின்றன. மழை காலத்தில் என்ன ஏற்படும்? இவையெல்லாம் குளங்கள் எல்லாம் திறந்து விடும் போது, மேலே தண்ணீர் வழிந்தோடும் போது, வெள்ளம் ஏற்படும் போது அந்த தாழ்நிலை பிரதேசம் பயிர் மட்டும் அழிவதில்லை பிள்ளைகள். தாழ்நிலை பிரதேசம் 1 மாதம் 2 மாதத்துக்கு வெள்ளம் தேங்கி நிற்கும் போது குடியிருப்புகள் எல்லாம் அமிழ்ந்து விடும் தண்ணீரில். எனவே அங்க குடியிருக்க முடியாத நிலைமைகள் ஏற்படும். இப்ப விளங்குதா பிள்ளைகள்? அப்ப தாழ்நிலங்கள் ஏன் குறைவடைகின்றன? ஏன் அங்க வாழ முடியாத நிலை ஏற்படுகின்றது? கோளச்சூழல் வெப்பமடைவதுதான் முக்கிய காரணம். விளங்குதா? அதே நேரத்தில் வெள்ளம் மட்டுமல்ல, அதிகமான வெப்பம் ஏற்படுவதனால் நிலங்களும் தாழ்நிலங்களும் உபரித்தன்மை அடையும், வறட்சி ஏற்படும், தண்ணீரில்லா பற்றாக்குறை உருவாகும். அவையும் பாலை நிலங்களாக மாற ஆரம்பிக்கும் போது அங்க மக்கள் வாழ முடியாது. அதுவும் ஒரு பக்கத்தால தனிய மழைவீழ்ச்சி வெள்ளப்பெருக்கு மட்டுமல்ல பிள்ளைகள். இப்ப விளங்குதா பிள்ளைகள்? ஓகே, அடுத்து நாங்கள் பார்க்கிறோம் என்ன, குடிநீர் மாசடைதல். குடிநீர் தெரியும் தானே எங்களுக்கு என்ன பிள்ளைகள்? வெப்பம் அதிகரித்தால் நன்னீர் எல்லாம் ஆவியாகி மேலிருந்து செல்ல உவர் நீர் தான் மிஞ்சும்.
நீங்க கேட்பீங்க, சில நேரம் கேட்பீங்க, முதல் நல்ல நீர் இருந்தது, என்னம்மா கிணத்துல தண்ணி இப்பெல்லாம் உப்பு தண்ணியா மாறிட்டம்மா, ஏனும்மா? அதுக்கு நாங்கள் பல்வேறு காரணங்களை சொல்லுவோம், சாட்டுப்போக்குகள் சொல்லுவோம். அதுவும் காரணம் தான். இங்கே தண்ணீரை நாங்கள் அதிகமாக பயன்படுத்துவதனால, அல்லது இப்ப இந்த டூரிஸ்ட் உல்லாச பிரயாணிகள் வந்ததுனால தண்ணீர் அதிகம் பயன்படுத்த மட்டுமல்ல, என்ன கழிவு நீர்கள் எல்லாம் நிலத்துக்கடியில போய் சேர்ந்து அது கிணற்றுக்குள்ள வந்து ஊற்றுக்களாக வந்து விழுவதனாலும் அப்படின்னா காரணங்கள் அதுவும் உண்மைதான். அதே நேரத்தில் கோளிச்சூழல் வெப்பமடைவதனால் நல்ல நீர் எல்லாம் ஆவியகை மேலிருந்து செல்ல மிஞ்சுவது உவர் நீர். இதே நேரத்தில் வெள்ளம் அதிகரிப்பதனாலும் பல்வேறு கழிவு நீர் எல்லாம் வந்து குடிநீருக்குள்ள கலந்து விடும். அது ஆறா இருந்தான, குளமா இருந்தான, கிணறா இருந்தான, வெள்ளத்தினால அழுக்கு நீர் எல்லாம் வந்து தண்ணீரை சேர்ந்தா குடிக்க முடியுமா பிள்ளைகள்? நீர் மாசடையும். இது மட்டுமில்லை பிள்ளைகள், நீர் மாசடைக்கு காரணம் என்ன? இந்த வெப்பம் அதிகரிப்பதனால என்ன ஏற்படும்? இன்னும் பல்வேறு நீரில் உள்ள அமிலங்கள் எல்லாம் குறைந்துவிடும், அழிந்துவிடும். எனவே குடிநீர் மாசடையும், குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும். அதே நேரத்தில் இருக்கின்ற குடிநீர் கூட மாசடைந்த நீராக மாறிவிடும். தூய நீரை பெறுவது கடினமாக இருக்கும். எங்களுடைய கிணறுகளிலே நாங்கள் அந்த மாற்றங்களை நாங்கள் பார்க்கலாம், அந்த சுவைகளை பார்க்கலாம். முதல்ல இந்த சுவையெல்லாம் மாறி இப்ப உப்பு சுவை இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். குடிக்க முடியாத நிலை ஏற்படலாம். சில கிணறுகள்ல உடுப்பும் துவைக்க இயலாத அளவுக்கு உப்பு தண்ணியா இருக்கு. என்ன அது நீங்கள் வாழுகின்ற அயலுக்குள்ளேயே பல்வேறு கிணறுகள்ல இருக்கும். சிலர் மெல்ல மெல்லவாக மாறிக்கொண்டிருக்கும். எனவே இந்த குடிநீர் மாசடைவது ஏற்படும். மாசடைவது மட்டுமல்ல, பற்றாக்குறையும் ஏற்படும். இப்ப விளங்குதா பிள்ளைகள்? இவை மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் உண்டு. கோளச்சூழல் வெப்பமடைவதனால் பல்வேறு பிரச்சனைகள் உண்டு. தாவரங்கள் எல்லாம் அழிக்கப்படும், அல்லது தாவரங்கள் உவர்த்தன்மை அதிகரிப்பதனாலும், நீர் இல்லாததினாலும், பற்றாக்குறையினாலும், வறட்சி அதிகரிப்பதனால தாவரங்கள் வாடி ஒளித்தொகுப்பை இழந்துவிடும். ஒளித்தொகுப்பின் மூலம்தான் அவை என்ன செய்கின்றன? ஆக்சிஜனை, பிராண வாயுவை உற்பத்தி செய்கின்றன. தாவரங்கள் முக்கிய பங்களிப்பை செலுத்துகின்றன. நாங்கள் சுவாசிக்கின்ற ஆக்சிஜனை, பிராண வாயுவை உற்பத்தி செய்வதில் தாவரங்கள் முக்கிய பங்கெடுக்கின்றன. அந்த தாவரங்கள் வெப்பத்தின் காரணமாக அழிக்கப்படும் போதோ அல்லது செழிப்பற்றதாக மாறும் போது, வாடிவிடும் போதோ, அதிலிருந்து பெறுகின்ற ஒளித்தொகுப்புகள், ஆவியாக்க ஆவி உயிர்ப்புகள் எல்லாம் குறைவடையும் அல்லது இல்லாமல் போகும். எனவே பிராணவாயின் உற்பத்தியின் தன்மைகளும் குறைக்கப்படும். எனவே தான் உயிர் வாழ்க்கைக்கு பிராணவாயு இல்லாத நிலை மாறும். சந்திர மண்டலத்தில் எவ்வாறு மனிதன் வாழ்வதற்கு பிராணவாயு இல்லையோ, சுவாசிப்பதற்கு பிராணவாயு இல்லை, எல்லாரும் அங்கே ஓடி போயிருவோம். இப்போ இந்த நேரம் போயிருப்போமே, நான் கனடாக்கு போகிற மாதிரி எல்லாரும் பட்டியை கட்டிக்கொண்டு அங்கே போயிருப்போம். ஏனென்றால் உயிர் வாழ்வதற்கான ஆக்சிஜன் இல்லை. அப்படி என்றால் என்ன செய்யணும்? எல்லாரும் முதுகுல சிலிண்டரை கட்டிக்கொண்டு குரங்குகள் மாதிரி தெரியவர் முடியுமாண்டா போங்க சந்திரமண்டலம். அப்ப உயிர் வாழக்கூடிய ஒரே ஒரு கோள் எமது பூமி. எம்மே இந்த பூமியும் பாலைவனமாடம் மட்டுமின்றி சாக்காடுகளாக, சேமக்காடுகளாக மாறாமல் இருப்பதற்கு பிராணவாயுவும் அவசியமானது. எனவே பிராணவாயு உற்பத்தி செய்கின்ற தாவரங்கள் மிக அவசியமானவை. அந்த தாவரங்கள் பிராணவாயு மட்டுமல்ல, எங்களுக்கு பல்வேறு விதத்துல அவை உதவி வழங்குகின்றன. உணவை தருகின்றன, இருப்பிடங்களை தருகின்றன, குளிர்ச்சியை தருகின்றன, அமைதியை தருகின்றன, பசுமையை தருகின்றன. மனிதனுக்கு மட்டுமின்றி ஏனைய உயிரினங்களுக்கும் பல்வேறு வகையில் உதவுகின்றன.
பாதுகாப்பை கொடுக்கின்றன, நீர் வளத்தை பேணுகின்றன, மண் நீர் நிலையை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றன, சூரியனிலிருந்து வெப்பத்தை தடுக்கின்றன. என உயிர் வாழக்கூடிய உணவை மட்டுமின்றி உயிர் வாழக்கூடிய அரிய பெரிய மருந்து மூலிகைகளாக இவை மாறுகின்றன. அழகை கொடுக்கின்றன, பசுமையை கொடுக்கின்றன. மனிதனுக்கு மட்டுமின்றி எல்லா உயிரினங்களுக்கும் வாழிடமாக அமைகின்றன, குளிர்ச்சி அழகை தருகின்றன. எனவே மனிதன் சந்தோஷமாக வாழக்கூடியதாக, அவன் சந்தோஷமாக வாழ்வதனால் அவன் தன்னையும் சந்தோஷப்படுத்தி தன்னை சுற்றி இருக்கின்றவரையும் சந்தோஷப்படுத்துகின்றான். என்ன பிள்ளைகள், ரைட்? இன்னும் நாங்கள் இப்படி அடுக்கிக் கொண்டு போகலாம். எனவே நேரம் காணாதபடியினால் இத்தோடு நாங்கள் இதை முடித்துக் கொள்வோம். அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இந்த விடைபெறும் ஆசிரியர் நான் எம். இக்னேசியஸ். வணக்கம் பிள்ளைகள், நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.